தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியால இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிக அளவுல ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு, இங்க இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்புகள் தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு ஆய்வு ஒண்ணு வெளியாகி இப்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அசோகா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அஸ்வினி தேஷ்பாண்டே மற்றும் மலேசிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ராஜேஷ் ராமச்சந்திரன் இவங்க 2 பேர் நடத்திய ஆய்வுல, இங்க இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்து குறைபாடுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இங்க இருக்கிற ஜாதிய கட்டமைப்புகள் தான் காரணம் அப்படின்னு தீர்க்கமான ஒரு முடிவை இந்த ஆய்வுல குடுத்திருக்காங்க. பொதுவாவே ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை பிறந்து அடுத்த 1000 நாட்கள ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த 2 வயதுக்குள்ள தான் அந்த குழந்தைகளுக்கு 80% வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய வாழ்நாள் மொத்தத்துக்கும் தேவையான எல்லா வளர்ச்சிகளும் அந்த 2 வயதுக்குள்ள தான் அந்த குழந்தைக்கு நடக்கும். அந்த காலகட்டத்துல அந்த குழந்தைக்கு மற்ற குழந்தைகளை விட அதிக அளவுல ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளும், அதிக அளவுல கற்றல் திறன்களும் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியால இருக்கக்கூடிய 13.7 கோடி குழந்தைகள்ல 35% பேரு வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னு இந்த ஆய்வறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3ல 1 பங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எடை குறைவான குழந்தைகளா பிறக்குறாங்க அப்படின்னும் இந்த ஆய்வின் மூலியமா சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகுதான் இந்தியால இருக்கக்கூடிய சமூக ரீதியா பின்தங்கின ஒரு 6 சமூக குழுக்களை பிரிச்சு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதுல 5 வயதுக்கு உட்பட்ட மக்கள் தொகையில 3ல் 1 பங்கு பழங்குடியின மற்றும் தலித் மக்கள் இருக்கிறதாகவும் இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவா சுகாதாரத்தின் அடிப்படையிலையும், தாய் வழி உயரம், கூட பிறந்தவர்களினுடைய எண்ணிக்கை, மருத்துவ கட்டமைப்பு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு, வறுமை இது எல்லாத்தையுமே ஒரு அடிப்படையா கொண்டு நடத்தின ஆய்வுல, இந்தியால இருக்கக்கூடிய உயர் சாதி குழுக்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு இங்க இருக்கக்கூடிய சமூக ரீதியா பின்தங்கின விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய பட்டியலின பழங்குடியின மக்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை விட இந்த ஊட்டச்சத்து குறைபாடுடைய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு 20% வாய்ப்பு குறைவா இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஆய்வின் மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 2 ஆய்வாளர்களும் தங்களுடைய ஆய்வுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய உயர் சாதி குழுக்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு நிறைய கலோரிகள் கொண்ட உணவுகளும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்குது. ஆனா இது ஆச்சரியப்படக்கூடிய வகையில இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீண்ட காலமாக இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களாக இருக்கட்டும், தலித் மக்களாக இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் கிடைக்கிறது இல்ல. காரணம் அவங்களுடைய பெற்றோர்கள் படிப்பறிவு இல்லாதவங்களா இருக்காங்க. அதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கப்படாமலே இத்தனை ஆண்டுகளா இருந்திருக்கு. ரொம்ப வறுமை அதிகமா இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு சுகாதாரமான இடங்கள் குடுக்கப்படல. இந்த மாதிரியான கட்டமைப்புகள் இந்த நாட்டுல இத்தனை காலமா இருந்துகிட்டு இருந்ததுனால தான், இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அதிக அளவுல இந்த பழங்குடியின குழந்தைகளும், தலித் குழந்தைகளும் ஊட்டச்சத்து குறைபாடால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆய்வுல அவங்க ரொம்பவே தீர்க்கமா சொல்றாங்க. இந்தியால இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்து பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான காரணிகள் தான் ரொம்ப தேவையானதா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அது ஒரு புறம் இருக்க, பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கொண்டு வந்த இந்த தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதிய உணவு திட்டத்துல இந்த முட்டை அப்படிங்கிறத தினமும் குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறத அறிவுறுத்தி இருக்காங்க. ஆனா ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த முடிவு ரொம்பவே தவறான முடிவு. ஒரு மோசமான நிலைமைக்கு நம்மள கொண்டு போய் தள்ளும். ஏற்கனவே நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த தினமும் முட்டை கொடுக்கிற ஒரு திட்டத்தையே கொண்டு வரப்பட்டுச்சு. இப்ப ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறதுனால இது இன்னும் மோசமான விளைவுகளை தான் நமக்கு கொடுக்கும். இந்த ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதையெல்லாம் எடுத்தாதான் இதுல இருந்து நம்ம கொஞ்சமாவது மீண்டு வர முடியும். ஆனா இது போன்ற இந்த குழந்தைகளுக்கு முட்டை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளால நம்ம இன்னும் மிகப்பெரிய மோசமான ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சனைகளை சந்திப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை.